Hi friends, welcome to Annam's recipes. இன்னைக்கு மில்க் அல்வா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். மில்க் அல்வா எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்வீட்டு. இது பிடிக்காத ஆளே இருக்க மாட்டோம். செய்யறதும் ரொம்ப ஈஸி. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் வாங்கி அதை நல்லா அப்படியே காய்ச்சணும். நல்ல அகலமான பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காய்ச்சறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுப்பை மீடியம் இல்லை சிம்மில் வச்சுக்கணும். நீங்கள் சமைக்கிற நேரம் கூட ஒரு பக்கத்து அடுப்பில் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு கா காய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். நம்ம பக்கத்துலேயே நிற்கிறதுனால பார்த்துக்கலாம். அது நல்ல ஒரு அரை லிட்டராக சுருங்கின பிறகு அதில் சீனி போட்டுக்கணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். சீனி போட்டதும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு வரும். அப்போவும் நல்லா கிளறணும். அப்போ ஒரு சிட்டிகை சிட்ரிக் ஆசிட் போடணும். அப்போ தான் அந்த மில்க் அல்வா டெக்ஸ்சர் வரும், அந்த திரியாக. அப்படி சிட்ரிக் ஆசிட் இல்லாதவங்க ஒரு அரை சொட்டு இல்லை ஒரு சொட்டு அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் விடுங்க. ஏன்னா ரொம்ப விட்டுட்டிங்கன்னா ரொம்ப திரியாக போயிடும். அதனால அதை பார்த்து விட்டுக்கங்க. அப்போ கொஞ்சம் அப்படி திரண்ட மாதிரி வரும். நம்ம திரட்டு பால்லாம் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி திரண்டு வரும். கொஞ்சம் தண்ணியும் தனியாக திரண்டது தனியாக அந்த மாதிரி வரும். அப்போ இன்னமும் நம்ம நல்லா அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பாதாம் பிஸ்தா அதை நல்லா சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கலாம். அப்புறம் வாசத்துக்கு ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடைசியாக நெய் 2 டீஸ்பூன் வேணும்னா ஊற்றி நல்லா கிளறினா ஒட்டாமல் நல்லா, அதாவது மினுமினுப்பாக இருக்கும் அல்வா. இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நெய் கூட போட வேண்டாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான மில்க் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாரும் செஞ்சு பாருங்கள். இதை பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் யார் வேணாலும் செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.